இதை எப்படி எடுத்துக்கலாம்? திமுகவோட மடைமாற்று அரசியல்னு எடுத்துக்கலாமா? இல்ல ஒரு எஸ்கேப் டெக்னிக்னு எடுத்துக்கலாமா? இல்ல எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டா போதும். அது மக்களுக்கு பயன் இருக்கோ இல்லையோ, மக்கள் நம்மள நம்பிருவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமான்னு பல குழப்பங்கள் வர மாதிரி திமுக ஒரு சில முக்கியமான விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த மடைமாற்று அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இருக்கிற நிலைமையில தமிழக மக்கள் யாருமே இந்த மடைமாற்று அரசியல நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா முன்னாடி கூட அது எல்லாரும் ஈஸியா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பாக்குறப்போ, இங்க ஒரு பிரச்சனை சீரியஸா போய்க்கிட்டு இருக்கு. இத மடைமாற்றத்துக்காக நான் வேற ஒரு இன்சிடென்ட் பண்றேன் அப்படின்னா, உடனே மக்கள் அத நம்பிருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இப்போ மக்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்க இந்த பிரச்சனை நடக்குதுன்னா, இதுக்கான பதில் தான் எங்களுக்கு தேவை. நீங்க பண்ணக்கூடிய வேற ஒரு விஷயம் எங்களுக்கு தேவையே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படி பார்த்தா ஒருவேளை இது எஸ்கேப் டெக்னிக்கா இருக்குமோ? இல்லன்னா ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சா போதும்பா, நமக்கு ஓட்ஸ் கிடைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஐடியாவை யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன் இது இவ்ளோ விஷயங்கள் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் தமிழகத்துல நடக்கும் பொழுது அதுக்கு வேற மாதிரியான ஒரு பதில தமிழக அரசு, அதாவது திமுக அரசு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, கடைசியா கூட எடுத்துப்போமே, இப்ப சமீபத்துல நவம்பர் 10ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த வாக்குல பார்த்தோம் அப்படின்னா 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. ஒண்ணு, துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் 100 நாள தொற்றுச்சு. பல இடங்கள்ல துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. 100 நாள்ல எட்டியதை தொடர்ந்து அவங்க ரிப்பன் பில்டிங் முன்னாடி மறுபடியும் ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீசார் குவிக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, தமிழகத்தினுடைய தலைநகர்னு சொல்லக்கூடிய சென்னையில இரவு நேரத்துல ரொம்ப அப்படியே லேட் நைட்னு கூட சொல்லிட முடியாது. அந்த மாதிரி ஒரு நேரத்துல துப்புரவு பணியாளர் ஒருத்தர் கிட்ட ஒரு 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் தகாத முறையில நடந்துகிட்டாரு அப்படிங்கிறது ஒரு பெரும் பேசும் பொருளாவே மாறுச்சு. இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த இளைஞர் யார் அப்படிங்கிற தேடுதல் வேட்டையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை காவல்துறையினர் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இப்ப வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கண்ணுல படல. இதுக்கு தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனுமே கொடுக்கலங்கிறப்போ எப்பயுமே இந்த மாதிரி தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்ச இந்த ஜூலை 15 வாக்குல இருக்கும்னு நினைக்கிறேன், கருணாநிதி அவர்களுடைய சிலை மேல வயதான மூதாட்டி ஒருத்தவங்க பெயிண்ட் அடிச்சுட்டாங்க, கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளிவந்துச்சு. அதை தொடர்ந்து தனிப்படைகள் அமைச்சு அந்த மூதாட்டி யாரு அப்படிங்கறத தேடின ஒரு சம்பவமும் நம்ம தமிழ்நாட்டுல தான் நடந்தது. கருணாநிதி அவர்களோட சிலை மேல கருப்பு பெயிண்ட் அடிச்சதுக்கு இவ்வளவு அக்கறை காட்டுன திமுக அரசு இந்த விஷயங்களுக்கு ஏன் அக்கறை காட்டல? சரி, இதுக்கு மாறா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து நவம்பர் 12ஆம் தேதி துப்புரவு பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுல ஒரு அட்டவணையும் கொடுத்திருக்காங்க, வாரத்துக்கு என்னென்ன கொடுப்பாங்கன்னு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ரவா கிச்சடியும் சாம்பாரும், மத்தியானம் வெஜ் பிரியாணியும் தயிர் பச்சடியும், நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் குருமாவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டவணையவும் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களான்னு கேட்டா, இப்படி ஒரு மாற்று விஷயத்த பண்றீங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறது? இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கான பதில் கிடைக்கல. பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. முக்கியமா பாதிக்கப்பட்ட இந்த தூய்மை பணியாளருக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. அப்படிங்கிறப்போ நீங்க இதெல்லாம் நடக்கட்டும், நீங்க அதெல்லாம் பேசிக்கோங்க, ஆனா நான் இந்த பக்கம் தூய்மை பணியாளர்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை கட்டமைச்சிட்டேன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கா இந்த இலவச உணவு திட்டத்தை எடுத்துக்கலாமா தான் இப்ப எல்லாருடைய பெரிய கேள்வியா இருக்கு. இதே நவம்பர் மாதத்துல இன்னும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த 6, 7, 8 இந்த மாதிரியான தேதிகள்ல தமிழகத்தையே உலுக்குன முக்கியமான 2 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கு, அது நடந்த ஓரிரு நாட்கள்ல விழுப்புரம் திண்டிவனத்துல 10ஆம் வகுப்பு மாணவிய காவலர் ஒருத்தரே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனாரு அப்படிங்கிறது தான். பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலைமையில இருக்கு தமிழகத்துல? பெண்கள்லாம் நிம்மதியா நடமாடலாமா வேண்டாமா? மணிப்பூருக்கு எம்பி கனிமொழி அவர்கள் மெழுகுவத்தியெல்லாம் ஏந்தி போராட்டம் பண்ணாங்க. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு யாருமே வாய திறக்கலையே. ஏன்? பாஜகவை சேர்ந்த குஷ்பு அவர்கள் அவ்வளவு ஆக்ரோஷமான பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. உடனே முதல்வர் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற அளவுக்குலாம். ஒவ்வொரு முறையும் நாங்க பாத்துக்கிறோம், புடிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்குல ஆட்சியில இருக்கீங்க? வெடிக்கை பாக்குறதுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? இல்ல டாஸ்மாக் திறந்தா தமிழகத்துக்கு இவ்வளவு காசு வருதுன்னா தமிழகத்துக்கு காசு வரலீங்க. உங்க வீட்டுக்கு காசு போகுது, உங்க பாக்கெட்ல காசு போகுது, உங்க சுத்தி இருக்கிறவங்க வீட்டுல காசு போகுது.
அடுத்த 7 தலைமுறை இல்ல, அடுத்த 70 தலைமுறை இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு சாப்பிட்ட அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. காசு 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 நான் மட்டும் சொல்லிட்டு அலையறீங்க. மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? அதே ஒரு கோவமும் கொந்தளிப்பும் ஏன் திமுகவுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்களுக்கும் வரல. அவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லி நமக்கே வாயெல்லாம் சலிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க, இது வந்து கண்டிக்கத்தக்கது, ஏத்துக்க முடியாதது. அது எங்களுக்கும் தெரியும். நீங்க நடவடிக்கை என்ன எடுப்பீங்க அப்படிங்கறதா ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. அதுக்கு மாறா திமுகவுல இருந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, SIR போராட்டம். தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, எங்க போனாலும் பாதுகாப்பா இருக்க முடியாது. அது ஒரு கூட்டமா இருக்கிற சாலையா இருக்கட்டும், இல்ல ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எங்க இருந்தாலுமே 7 வயது குழந்தையில இருந்து 70 வயது மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விஷயத்த திமுக கையில் எடுக்கிறாங்க. ஒன்னு SIR போராட்டம், இன்னொரு பக்கம் பிங்க் பேட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த பிங்க் பேட்ரோல் பத்தி முதல்வர் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிக அளவிலான பெண்கள் உயர்கல்வி பயின்று வேலைக்கு செல்லும் மாநிலமாக உள்ள தமிழ்நாட்டில் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக 80 பிங்க் பேட்ரோல் வாகனங்களின் சேவை தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்றீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க 80 பிங்க் பேட்ரோல்கள் போதுமா? ரெண்டாவது, இங்க வைக்கப்படுற முக்கியமான குற்றச்சாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறதுதான். அது பெண் காவலர்களுக்கும் பொருந்தும். எவ்வளவோ பெண் காவலர்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே சேஃப்டி இல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு போயிருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த பிங்க் பேட்ரோல் விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருக்கும் போது அவங்க சேஃப்டியா இருப்பாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் இருக்கா? அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விழுப்புரம் இன்சிடென்ட்டா இருக்கட்டும், இல்ல கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டா இருக்கட்டும், இதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அந்த மாணவிகளுக்கு கிடைச்ச நியாயம் என்ன, நீதி என்ன அப்படின்னு கேட்டா அந்த விஷயத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ஓகே, இந்த காவலருக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்த பிறகு மீண்டும் இது நடக்காமல் இருக்க இந்த பேட்ரோல் விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னா ஓகே. ஆனா எதையுமே சரி செய்யாம பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ற மாதிரி இந்த பேட்ரோலை கொண்டு வரீங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? இதனால எல்லாரும் சேஃபா இருப்பாங்க அப்படின்னு உறுதி கொடுக்க முடியுமா? அடுத்து அக்டோபர் 28, 29 இந்த மாதிரியான தேதிகள்ல பார்த்தோம்னா ஒரு முக்கியமான 2 சம்பவங்கள் நடக்குது. ஒன்னு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல ஒரு பிரைவேட் கம்பெனி பில்டிங் கட்டுறது. இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இன்சிடென்ட்டை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. சோ இந்த இரு பெரும் பிரச்சனைகள் வெளிவருது. முக்கியமா இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இத முக்கியமா வெளிக்கொண்டு வந்ததுக்கான பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு அறப்போர் இயக்கத்துக்கும் இன்னொன்னு அதிமுகவுக்கும் தான் சேரும். சோ 2 பேரும் சேர்ந்து இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது சென்னையை பொறுத்தளவுல எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியும். அத பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் சார்பில் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டை சிபிஐக்கு மாத்தணும், சிபிஐ விசாரணை வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு பூதாகரமா வெடிக்க போகுது. இது திமுக அரசுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்க போகுது. அவங்க வாங்குற ஒரு பெரிய அடிகள்ல இதுவும் ஒரு அடியா இருக்கும். ஏன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்காக பீகார்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசின ஒரு விஷயத்தை அப்படியே திரிச்சு தமிழ்நாட்டுல மோடி அவர்கள் தமிழர்களை இழிவா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திமுக காரவங்க தமிழ்நாட்டுல பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்த தமிழ்நாட்டுல பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி திரிச்சு மோடி அவர்கள் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் அப்படின்லாம் வரும்போது மட்டும் தமிழையும் தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் ஒரு ஊர்கா மாதிரி பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு விமர்சனம் வச்சாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பள்ளிக்கரணை பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல கள்ளக்குறிச்சியை சிபிஐ விசாரணையா மாத்தணும்னு சொன்னதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட திமுக பண்ண இந்த ஒரு சேட்டை இருக்குல்ல, இதுதான் பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. மீடியாக்கள் அதைத்தான் ரொம்ப போக்கஸ்டா கவர் பண்ணாங்க. இப்போ இத எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு எஸ்கேப் டெக்னிக்னு எடுத்துக்கலாமா? இதை விட ஹைலைட்டான ஒரு காமெடி என்ன அப்படின்னா, வைஸ் பிரசிடென்ட் அதாவது இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 பேர் நின்னாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போய் ஒரு வைஸ் பிரசிடென்ட் தேர்தலுக்கு அவர் நிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ தமிழகத்துல இருந்தே அவருக்கான சப்போர்ட் போகல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருந்தது. அதுக்கான ஒரே காரணம் அவர் பாஜகவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பதிலா இந்த பக்கம் தமிழகத்தை பொறுத்தளவுல திமுக அரசினுடைய முழு சப்போர்ட் யாருக்கு இருந்தது அப்படின்னா திரு சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு தான் இருந்தது. அவர் மேல ஏராளமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும்
திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவராகவே இருந்தாலும் அவர் பாஜகவை சேர்ந்தவர்ன்ற ஒரே காரணத்துக்காக திமுக அரசு அவருக்கு எதிரா வாக்களிச்சாங்க, திரு சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல திமுக சார்பில் என்னென்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வச்சாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அக்டோபர் 29ஆம் தேதி சிபிஆர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்த போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எம்பி கனிமொழி அவர்களா இருக்கட்டும், பலரும் நேர்ல போய் அவரை சந்திச்சு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு நிறைய உரையாடல்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு எக்கச்சக்கமான விமர்சனம் வந்தது. நீங்க தான் அவருக்கு ஓட்டே போட மாட்டேன்னு சொன்னீங்க, நம்ம தமிழகத்தை சேர்ந்தவராகவே இருந்தும் நீங்க உங்களுடைய சுய பிரச்சனைகளுக்காக அந்த கட்சி பாகுபாடுகளுக்காக நீங்க ஓட் போட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன உங்களுக்கு இவ்வளவு அக்கறை அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணோம்னா 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் ஒரு ஊழல் பிரச்சனையில மாற்றாரு. அரசு வேலைகளுக்காக கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஒரு பணியிடத்துக்கு 25-35 லட்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல் அப்படின்ற பேர்ல KN நேரு அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டு அது அங்கங்க போய் ஒரு தீயா பரவி பேசிக்கிட்டு இருக்க நிலைமையில திமுக சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் இது. இது மட்டும் கிடையாது, இன்னும் லைட்டா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு சிபிஐயா மாத்தணும், சிபிஐ விசாரணைக்கு உடனடியா மாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்க. இங்க டெல்டா விவசாயிகள் மழையில நெற்பயிர்கள் முளைச்சிருக்கு, எல்லாமே வீணா போச்சுன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தப்போ முதல்வர் அவர்கள் இங்க பைசன் படம் பார்த்துட்டு இதுல நிறைய கதை களத்தை கொடுத்திருக்கீங்க, முக்கியமா மக்களோட வாழ்வியலை சொல்லியிருக்கீங்கன்ற மாதிரி மக்களா இருந்து பேசுற மாதிரி சொல்லி எம்பி கனிமொழி அவர்கள் வேற அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. மக்களுடைய பிரச்சனையை தான் படமா எடுக்கிறோம், அந்த படத்தை பார்த்தா மக்களோட பிரச்சனை முதல்வர் தெரிஞ்சுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 15 கோடி முதலீடு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது பொய்ன்னு தெரிஞ்ச ஒரு பெரிய சர்ச்சையான நேரத்துல இந்த பக்கம் முதல்வர் டிராபி 2025 அப்படின்ற ஒரு கேம் ஆரம்பிச்சு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. திருவண்ணாமலையில வேறு மாநிலத்தை சேர்ந்த 2 பெண்களை தமிழகத்தை சேர்ந்த காவல் அதிகாரி ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாருன்னு சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையான நேரத்துல இங்க திமுக சார்பில் பாலஸ்தீன் இஸ்ரேல் போருக்கான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருந்தாரு. இது இந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் நடந்த ஒரு சில நிகழ்வுகள். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் சார்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போதோ, தமிழகத்துல ஒரு சீரியஸான பிரச்சனை நடக்குது, இது ஒரு பூதாகரமா வெடிக்கும்னு நம்ம நினைக்கும் போதோ திமுக அரசு சார்பில் ஏதோ ஒரு விதமான ஒரு மடைமாற்று அரசியல ஒரு எஸ்கேபிசமோ ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன அவங்களோட ஒரே ஒரு நம்பிக்கை, என்ன பண்ணாலும் மக்கள் நம்பிடுவாங்க, ஓகே ஏதோ ஒண்ணு பண்றாங்கப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு. இல்லைனாலுமே தேர்தல் நேரத்துல எப்படி மக்களை கவனிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருக்காங்களோன்ற மாதிரியான ஒரு சலசலப்புகளும் போய்கிட்டு தான் இருக்கு. ஓவராலா இத பாக்குறப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆன்டிக்ஸ் கிளாக்னு சொல்லப்படுற பழமையான கடிகாரங்கள் நம்ம பேசு தமிழா பேச அலுவலகத்துல தள்ளுபடி விலையில விற்பனை செய்யப்படுது. தொடர்புக்கு திரையில தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.